ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாறை மீன் குழம்பு காரசாரமாக எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மண் சட்டியில் செஞ்சாவே இன்னும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி செய்கிறது பார்த்துருவோம். இதுக்கு முதல்ல நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கான பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் சேர்த்துக்கிட்டாவே போதும். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அதனால் பெரிய தக்காளி அரைக்க தான் போகிறோம். அதனால் இப்படி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மிளகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 1 2 மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கோம். மிளகுத்தூள், அடுத்து சீரகத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி எவ்வளோ அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது உரமாக இருக்கட்டும். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் எடுக்க வேணாம், அதெல்லாம் வேண்டாம்மா. இப்போ அடுப்பில் வந்து மண் சட்டி வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு வந்து பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுமே சீரகம், வெந்தயம் இது நல்லா பொரியட்டும். ஏதோ தொட்டு விட்டுறீங்க. சின்ன வெங்காயம் போட்டாச்சு. ஒரு 1/4 கப் இருக்கும் போட்டேன். நம்ம ஏற்கனவே மசாலாவிலையுமே வந்து அரைச்சி தான் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். அந்த கப்பில் 1/4 கப் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக இருக்கனால நான் அப்படியே போட்டேன். பெருசாக இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணி. இது ரொம்ப குட்டியாக இருக்குது. சொல்கிறேன். ஆமாம், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது வெங்காயம். நான் ஃபுல்லாக அப்படியே போட்டேன். நான் சிறுவர்கள் குழந்தைகள்னு பிடிச்சி சொல்லுவாங்களா அந்த மாதிரி. சின்ன வெங்காயம்னா பெருசாக இருக்குமாம்மா, குட்டி வெங்காயம்னா இந்த சைஸ் இருக்குமாம்மா. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இப்போ சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியில் சூப்பராக வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி ஸ்மெல்லே சூப்பராக வருது. அந்த தக்காளி ஸ்மெல்லு அப்படியா பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம்ல மசாலா, இந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். அது சொல்லு. மசாலா நச்சுன்னு ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை ஊற்றலை. நம்ம வந்து இதில் பச்சை தானே போட்டு அரைச்சோம். அதனால நல்லா கொதிக்க விடணும். இந்த மசாலாவோடைய பச்சை ஸ்மெல் போகணும். மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போயிட்டு தண்ணி ஊற்றுனதும் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து மிக்ஸி ஜார் அலசி வச்சுருக்கேன். பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை அரைச்சி வச்சுருக்கேன். நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது தண்ணி வந்து நம்ம பார்த்து தான் ஊற்றணும். ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். மூடி போட்டு மூடி வச்சிடணும். உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போது மீன் குழம்பு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். தேங்காய் பால் நம்ம ஊற்றின மசாலாவில் நல்லா வெந்து கிரேவியும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இப்போது தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுமே அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நம்ம மீனை போட்டுக்கலாம். தேங்காய் பாலோட இது வந்து இதோட மிக்ஸ் ஆகட்டும், மசாலோட மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். இப்போது தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். இந்த டைமில் உப்பு பத்தலை அப்படின்னா உப்பையும் போட்டுக்கலாம். கொதிக்கிட்டோம். மீன் போடுறதுக்கு முன்னாடியே வாசனை தூக்குதே. மீன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பாறை மீன் 650 கிராம் இருக்குது. 1/2 கிலோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மீன் நல்லா கழுவி எடுத்துட்டாச்சு. மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஓப்பன் பண்ணோம்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் சேர்த்தோம்ல, அதோட ஸ்மெல் நல்லா இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து தலையை சேர்த்துக்கலாம். முதல்ல தலையை தான் சேர்க்கணும், அதுக்கப்புறம் தளபதி சேர்த்துக்கலாம். சாரி, இங்கே தளபதிலாம் கிடையாது, ஒன்லி மீன் தான். அது சொல்லு. இப்போது நடுப்பகுதி சேர்த்துக்கலாம். பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி ஒன்று உழைச்சிட்டு இருக்குது, அதை மூடி வச்சிரு. இப்போது இந்த குழம்புல இவங்க எல்லாத்தையும் மறைச்சி வச்சிடலாம். ஆமாம், எங்கே மீன்லாம் காண போச்சு? குழம்பு முழுங்கிருச்சா? தண்ணியில் முழுகிருச்சு. அதை சொல்லு. கடலில். சரி, தண்ணியிலேருந்து வந்த மீன் மீண்டும் தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு. இதுதான் மீனை பிடிச்சி ஆற்றுல விடுறது. என்ன குழம்பு சட்டியில். சரி, இப்போ வந்து இதை மூடி வச்சுக்கலாம். சத்தம் வருது. மட்டன். இப்போது அதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு கரெக்டாக 3 நிமிஷம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் வச்சு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மீனும் வெந்திருக்கும். ரொம்ப போட்டு பண்ணாமல் லைட்டாக எடுத்து பார்ப்போம். பாருங்கள், சும்மா தொட்டு பார்த்தாவே தெரியும். இப்போவே வந்து உள்ளே போகுது. இப்போ நம்ம இந்த குழம்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, டேக் கேர்.